ஈசாக்கும் ரெபெக்காளும் திருமணம் ஆன பிறகு அவர்கள் கானான் தேசத்தில் சேர்ந்து வாழத் தொடங்கினார்கள். ரெபெக்காள் அழகானவளாய் ஞானமுள்ளவளாய் இருந்தாள். ஈசாக்கு அவளை மிகவும் நேசித்தார். தன் தாய் சாராவின் மரணத்துக்குப் பின் ரெபெக்காள் ஈசாக்குக்கு ஆறுதலாயிருந்தாள். ஆண்டுகள் சென்றன. ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஈசாக்கு மனம் உடையவில்லை. அவன் கர்த்தரிடம் தொடர்ந்து ஜெபித்தான். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீர், அதை நிறைவேற்றும். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். ரெபெக்காள் கர்ப்பமாயிற்று. அவள் வயிற்றில் பிள்ளைகள் பலமாக அசைந்தார்கள். அவள் கலங்கி போய் கர்த்தரிடம் கேட்டாள், கர்த்தாவே, ஏன் இப்படி? கர்த்தர் சொன்னார், உன் வயிற்றில் 2 ஜனங்கள் இருக்கிறார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். நேரம் வந்தது. முதலில் ஏசா பிறந்தான். அவன் சிவந்த மேனியும் ரோமம் நிறைந்தவனும் இருந்தான். பின்னர் யாக்கோபு பிறந்தான். அவன் ஏசாவின் குதிகாலையை பிடித்துக்கொண்டு வெளியே வந்தான். பிள்ளைகள் வளர்ந்தார்கள். ஏசா வேட்டைக்காரனாகி வெளியில் திரிந்தான். யாக்கோபு அமைதியானவன், கூடாரங்களில் தங்குபவன். ஈசாக்கு ஏசாவை நேசித்தார், ஏனெனில் அவன் வேட்டையாடி ருசியான உணவை கொண்டு வருவான். ரெபெக்காள் யாக்கோபை நேசித்தாள். ஒருநாள் ஏசா களைப்போடும் பசியோடும் வந்தான். யாக்கோபு சிவப்பு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். ஏசா கேட்டான், அந்த சிவப்பு கூழ் கொடு, நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன். யாக்கோபு சொன்னான், முதலில் உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்றுவிடு. ஏசா சொன்னான், நான் சாகப் போகிறேன் போல இருக்கிறது, அந்த உரிமை எனக்கு என்ன பயன்? அவன் சத்தியம் செய்து தன் சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு விற்றான். யாக்கோபு அவனுக்கு கூழும் அப்பமும் கொடுத்தான். அவன் சாப்பிட்டு எழுந்து போய்விட்டான். அப்படியாக ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவமதித்தான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஆமென்.